தமிழக வெற்றிக் கழகத்தின் சேலம் மேற்கு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள முன்னாள் காவல் அலுவலர் லட்சுமணன் குற்றப்பின்னணியில் உள்ளவர் எனவும் இவரை போன்றவர்களை வைத்துக் கொண்டு குற்றமில்லா தமிழ்நாட்டை விஜய் எப்படி உருவாக்கப் போகிறார் என சேலம் மேற்கு தொகுதியை சுற்றி சுற்றி காணொலி பரவி வருவதாக கவலை கொள்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர். அட லக்ஷ்மணனுக்கு டிக்கெட் கொடுத்துருக்கா அப்படி விஜய்? அடே லக்ஷ்மணா, நீ வீரபாண்டியாரே ஒழிச்சு கட்டினவனையா? சேலம் மேற்கு தொகுதியில் திமுக இந்த முறை போட்டியிடவில்லை. கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு தொகுதியை தள்ளிவிட்டுவிட்டது. பாமகவின் ராமதாஸ் பிரிவின் முதன்மை நிர்வாகியாக இருக்கும் சிட்டிங் எம்எல்ஏ அருள் மீண்டும் களத்தில் இருக்கிறார். இந்த நிலையில் சமூக வலைதளங்களில் இன்ஃபுளுன்சராக இருப்பவர் சேலம் பகுதியைச் சேர்ந்தவர் பியூஷ் மனுஷ். இவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் தாவேக சேலம் மேற்கு வேட்பாளராக உள்ள லட்சுமணன் என்பவர் காவல் ஆய்வாளராக பள்ளப்பட்டியில் பணியாற்றிய போதே தனக்கு அறிமுகம் உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த காவல் அலுவலர் மனிதநேயம் இல்லாதவர், மனித உரிமையை பாதுகாக்காதவர், குற்றப்பின்னணி கொண்டவர், கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டவர் என அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார். லக்ஷ்மணன், நீங்க ரியல் எஸ்டேட்ல பெரிய ஆள் ஆயிட்டீங்க. ஆனா போலீஸ்ல டிஸ்கிரேஸ்ஃபுல்லி யூ ஹவ் பீன் டிஸ்மிஸ்ட். ஹைலி கரப்ட் ஆபீசர். இந்த நிலையில் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டுள்ள லட்சுமணனுக்கு அரசியல் ஆர்வம் ஏற்பட்டு உறவினர், உள்ளூர்காரர் என்ற முறையில் தனக்கு தெரிந்தவர்களை வைத்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துள்ளார். அப்போது சேலம் தெற்கு தொகுதியில் அதிமுகவில் போட்டியிட வாய்ப்பு கேட்டாராம். ஆனால் சங்ககிரி தொகுதியில் போட்டியிடுவது என்றால் வாய்ப்பு தருகிறேன் என தட்டி கழித்து விட்டாராம் எடப்பாடி. இதைத் தொடர்ந்து தாவேகவில் அருண்ராஜ் மூலம் சேலம் தெற்கு தொகுதியை மீண்டும் குறிவைத்தாராம். ஆனால் அதற்கு வாய்ப்பில்லை, மேற்கு தொகுதியில் வேலை பாருங்கள் என சொல்லி அவருக்கு வேட்பாளர் வாய்ப்பையும் பெற்றுக் கொடுத்திருக்கிறாராம் அருண்ராஜ். முன்னாள் இந்நாள் எம்எல்ஏக்கள் அனைவரும் வன்னியர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள். லட்சுமணன் கவுண்டர் இனத்தைச் சேர்ந்தவர். தாவேகவில் போட்டியிட விரும்புவோர் குற்றப்பின்னணி இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று விஜய் நிபந்தனை விதித்து வேட்பாளர் கேட்பு மனுவிலேயே குறிப்பிட்டிருந்தார். இதனை நமது வேந்தர் டிவியில் சுட்டிக்காட்டி செய்தி வெளியிட்டிருந்தோம். வளம் மிக்க அரசியல்வாதிகளை எதிர்கொள்ள குற்றப்பின்னணி இருந்தவர்களாக இருந்தாலும் பரவாயில்லை, வரம்புக்கு மீறி வருமானம் இருப்பவர்களுக்கு வாய்ப்பு தரலாம். இடையில் வந்தவர்களாக இருந்தாலும் தேர்தலை எதிர்கொள்ளும் திறன்மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என விஜய் முடிவெடுத்திருக்கலாம் என்றும் ஒரு சாரார் கருத்து தெரிவிக்கின்றனர். இதனிடையே சமூக ஊடக பயன்பாட்டாளர் வெளியிட்டுள்ள வீடியோ சேலம் மேற்கு தொகுதியில் சுற்றி சுற்றி வருகிறது என கவலை கொள்கிறார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினர். அதிமுகவில் 10 கோடி 20 கோடி செலவழிப்பவர்களுக்கு தான் வேட்பாளராக போட்டியிட வாய்ப்பு என்று சொல்லி தேர்ந்தெடுத்துள்ளனர். நாங்கள் 1 கோடி 2 கோடியே பார்த்ததில்லை, அதனால் செலவழிக்கக்கூடியவர்களை கட்சி தலைமை கொண்டு சென்று நிறுத்துகிறோம் என ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கின்றனர் விஜயின் ரசிகர்கள். அதிமுக, திமுக, நாம் தமிழர், விசிக போன்ற கட்சிகளிலிருந்து வாக்குகளை பிரித்து வெற்றி பெற்று விடலாம் என களத்தில் உற்சாகமாக செலவிட்டுக் கொண்டிருக்கிறாராம் முன்னாள் காவல் அலுவலரான லட்சுமணன். சவால்களை சந்திக்கிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். வேந்தர் செய்திகளுக்காக செய்தியாளர் GL நரசிம்மன்.